வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். திருமண தாமதம் ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் மறுபடியும் வந்துட்டே இருக்குது. நமக்கு நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருந்தோம். திருமணம் தாமதம் யார் காரணம்? ஜாதகர் காரணமா, இல்லைனா 7ஆம் பாவகம் சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானம் அப்படிங்கிறது காரணமா அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தோம். 52 வயது அப்படிங்கிறது நடக்கிறது, கல்யாணம் ஏன் நடக்கல அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஜாதகர் கேட்ட கேள்வி. லக்னாதிபதி நல்லா இருந்தாங்கன்னா திருமணம் அப்படிங்கிறது அந்த 27 வயசு 26 வயசுலேயே அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி 7ஆம் பாவகம் அந்த திருமணத்திற்கு களத்திர ஸ்தானம்னு சொல்லக்கூடிய கிரகம் இருந்து நல்ல பாவகத்தில் இருந்ததுன்னா அதே வயதுல திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். இந்த 2 கிரகங்களும் நல்ல நிலையில இல்ல, பிரச்சனைக்குரிய இடத்துல இருந்தது அப்படின்னா அங்க திருமண தாமதத்தை குறிக்குமானா கண்டிப்பாக குறிகாட்டும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ ஒருத்தங்களுக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னா உதாரணமாக சிம்ம லக்னமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சிம்ம லக்னத்திற்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியது சனி பகவான். அவர் எங்க இருக்கிறாருன்னா 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப 7ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது திருமண தடையை குறிக்குமானா கண்டிப்பாக குறிக்கும். ஏன்னா 6ங்கிறது பிரச்சனை, 7ங்கிறது திருமணம். திருமண உறவுல பிரச்சனை இருக்குமானா பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். சரி, இதே சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு, அப்ப திருமணம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா அப்பவுமே அந்த திருமண தடையை குறிக்குமானா தடையை கண்டிப்பாக குறிக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருடைய வருமானம் அப்படிங்கிறதுனால தடை, அதே மாதிரி பேச்சு அப்படிங்கிறதுனால தடை அப்படிங்கிறது இருக்கும். பையன் சம்பாதிக்கிறதுங்கிறது வருமானம் பத்தாது, குறையாக அங்க இருக்குமானா அங்க இருக்கும். இந்த லக்னாதிபதி சூரியன் சொல்லக்கூடிய கிரகம் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க திருமணத்தை தடை பண்ணுவாங்கன்னா இந்த ஜாதகரே வேண்டாம்னு சொல்லுவாரு. உதாரணமாக சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா, இவர் குடும்பம் சார்ந்தே இயங்கக்கூடிய ஒரு ஜாதகர். சம்பாதிக்கணும்னு எண்ணம் இருக்குமே தவிர ஒரு பொண்ணை பார்க்கணும், அதை சந்தோஷமா பேசணும் அப்படிங்கிற ஒரு தன்மை அங்க இருக்காது. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நண்பர்கள் அப்படிங்கிறது நிலையாகவே இருக்க மாட்டாங்க. எப்ப பாரு குடும்பத்தை பேசுறது, குடும்பத்து கூட இருக்கிறது, குடும்பத்து கூட தான் இருக்கணும். ஆனா ஃப்ரெண்ட்ஸோட தன்மை இன்னைக்குள்ள எல்லா நண்பர்களும் எப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன பசங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம் அப்படிங்கிறது இருப்பாரு. ஆனா இந்த சிம்ம லக்னம் ஒருத்தங்க பிறந்தாங்க, சூரியன் 2ஆம் இடத்துல கன்னி ராசியில இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நண்பர்களுக்கு தான் முதல் உரிமை அப்படிங்கிறது இங்க சொல்லலாம். திருமணம் குடும்பத்தினால தடை அப்படிங்கிறது இருக்குமானா இவருடைய பேச்சுனால தடை. இந்த குடும்ப பெருமையை பேசுறது இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி பேசுறதுனாலேயே இந்த திருமண உறவு தடைபடுமானா கண்டிப்பாக தடைபடும். சில ஜாதகங்கள் பாத்தீங்கன்னா 2 கிரகமும் எப்படி இருக்கும்னா நம்ம 7ஆம் பொருத்தம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சஷ்டாஷ்டகமாக இருக்கும். அப்போ பொண்ணுக்கும் விருப்பம் இல்லை, பையனுக்கும் விருப்பம் இல்லை. அப்போ பார்க்கறதுக்குண்டான தன்மை இருக்காது. அந்த பொண்ணுகிட்ட கேட்டாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும், பையன்கிட்ட எது கேட்டாலுமே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குமே தவிர திருமணம் சார்ந்த நிகழ்வுகள்ல விருப்பம் இல்லாத ஒரு தன்மை அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போ ஒரு பெற்றோர்கள் ஜாதகம் கேட்டு வர்றாங்கன்னா அம்மா அப்பா ஆசை பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது, கிரகங்கள் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்க பொண்ணுடைய எண்ணங்கள் இப்ப திருமணம் சார்ந்து இல்ல, படிப்பை சார்ந்து தான் இருக்குது, வேலையை சார்ந்து தான் இருக்குது, மாமியாரை நினைச்சு பயப்படுறாங்க, அதே மாதிரி எதாட்டி பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியும். விருப்பம்ங்கிறது அந்த குழந்தைகளுக்கு தற்போது இல்லை அப்படிங்கறத தெள்ள தெளிவாக அப்படிங்கறத சொல்ல முடியும். சரி, அந்த அனுகூலமான காலம் எப்போ வரும்? நாங்க சண்டை போட்டு கல்யாணம் பண்ணி வச்சாலுமே அவங்க ஒற்றுமையா இருப்பாங்களா அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. அது இந்த ஆணுடைய ஜாதகமும் பெண்ணினுடைய ஜாதகம் 2 பேருடைய ஜாதகமும் பார்த்து எனக்கு ஒரு காலகட்டத்துல பிரச்சனையாக இருக்குதுன்னா அந்த பையனுடைய ஜாதகம் நல்லா இருக்கணும். எந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது கேட்கலாம். இப்ப நம்ம ஜாதகத்துல ஒரு நட்சத்திர புள்ளிங்கிறது 1 வருஷம் 1 மாசம் 10 நாள்னு சொல்லுவோம். இந்த மாதங்களில் நிகழக்கூடிய அந்த 1 வருஷத்துல நிகழ்த்தக்கூடிய காலங்கள் அந்த ஜாதகருக்கு அந்த கிரகம்ங்கிறது அனுகூலமாக இருக்கணும். அது கோச்சாரத்திலையும் அப்படி இருந்தாதான் இவங்க 2 பேருக்குள்ள பிரிவு பிரச்சனை அப்படிங்கிறது அங்க கொடுக்காது. சோ திருமணம் எப்போ நடக்கும், ஏன் தாமத திருமணம், திருமணத்துல யாருக்கு விருப்பம் இருக்குது, யாருக்கு விருப்பம் இல்லை, அப்ப விருப்பம் இல்லாத ஒரு தன்மை இருக்கும்போது அதை நல்ல விருப்பப்பட்ட ஒரு பெண்ணுடன் இணைத்து வைக்கும்போது அவங்களுக்குள்ள சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குமா, அந்த மனமொத்த வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்க வாழ்வாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு திருமணம் சார்ந்த தகவல்கள் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட பேசுறது வைக்கிறது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். விருப்பம் இல்லாத ஒரு பெண்ணையும் விருப்பம் இல்லாத ஒரு ஆணையும் இணைத்து வைத்து மறுநாளே அங்க பிரச்சனை பிரிவு அப்படிங்கிறது இருக்கிறாங்க. இன்னொரு ஜாதகர் பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு நல்ல விருப்பம் இருக்குது, ஆணுக்கு சன்னியாச வாழ்க்கை. எல்லாருக்குமே சன்னியாச வாழ்க்கை இருக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. தற்போது அவருக்கு அந்த மனைவிங்கிற ஒரு பந்தத்துல விருப்பம் இல்லை, எனக்கு அதுல வேற ஒரு, அதாவது வேலை மேலதான் வருமானத்தின் மேலதான் அதீத ஆர்வம். அப்ப பாத்தீங்கன்னா சம்பாத்தியத்தை கொடுக்குமே தவிர அங்க குடும்பத்தை கொடுக்காது அப்படிங்கறது அவருக்கு புரிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி நிகழ்வுகளும் நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இதற்கு ஏன் தாமதம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்போது 2 பேருடைய தன்மை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணியே வைக்கணும் அப்படிங்கறதா இந்த இடத்துல சொல்றது. நன்றி.